கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவராக, அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறத நம்ம உணராமல் போயிடணும். ஆமென். அவர் நடத்துகிற அதிசயமான கரங்களை, அவர் நடத்துகிற பாதையை, அவர் எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்துகிறார் என்பதை நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளால் அவரை நன்றி செலுத்தாமல், அவர் எவ்வளோ மேன்மையானவர், உயர்ந்தவர் என்பதை ருசித்து ரசிக்காமல் இருக்கவே முடியாது. ஆமென். அதை நிறைய நேரங்களில் அதை நாம் பெருசுப்படுத்தாமல் அதை அலட்சியமாய் நினைக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அதனுடைய மகத்துவத்தை அறியாமல் போய்விடுகிறோம். ஆமென். நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து அடுத்த ஒரு மாதத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கடந்த மாதம் வரைக்கும் இருந்தாங்க, இந்த மாதத்தில் காலடிகளை எடுத்து வைக்க முடியலை. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம காலடிகளை எடுத்து வைக்கிறதற்கு, இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் செப்டம்பர் மாதம் வந்துருச்சு. இன்னும் சில மாதங்களுக்குள்ளாக இந்த ஆண்டானது என்ன செய்ய போகிறது, நிறைவாக போகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்ம ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதன் நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம மூலமாக ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பூமியில் செய்ய வேண்டியதை நமக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார். அந்த டாஸ்கை நிறைவேற்றி முடிக்கும்போது, அல்லது நாம் அந்த ஓட்டத்தை, அல்லது கர்த்தர் நமக்கு வைச்சிருக்கிறதான அந்த ஓட்டத்தை நிறைவாய் முடிக்கும்போது நம்ம இந்த பூமிக்கு என்ன செஞ்சுருவோம், விடை சொல்லிடுவோம். அதை நம்ம கேட்டாலும் சரிதான், கேட்கலைனாலும் சரிதான். ஆமென், ஆமென். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து நம்ம ஒவ்வொரு நாளும் முன்பதாக கடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் அற்புதமான மாதம். ஆமென். ஆண்டவர் நம்மளோடு ஒவ்வொரு மாதமும் அற்புதகரமாய் கர்த்தருடைய வார்த்தையை தருகிறார். அந்த தருகிற வாரத்துக்கு அல்லது அந்த வார்த்தைக்கு ஏற்ப நம்மை கர்த்தர் அற்புதகரமாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்மளோடு கூட ஆண்டவர் என்ன செய்தார், இந்த திங்கட்கிழமை மாலை ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனையில் நம்மளோடு கூட பேசினார். என்னன்னு பேசினார், டபுள் ஆனர். என்னது, ரெட்டிப்பான பலன். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் டபுள் போர்ஷன் அல்லது டபுள் பங்கு நமக்கு என்ன செய்யப்படுகிறார், தருவதற்கு தேவன் சித்தமாய் இருக்கிறேன் என்று நமக்கு என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு ஏற்ப தொடர்ச்சியாக நம்ம அந்த பகுதியை நம்ம என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். 61ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். ஐசாயா சாப்டர் 61 verse 7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அப்படியே நம் தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளோடு கர்த்தர் இந்த மாலை வேளையில், மாலை ஆராதனையில் அவர் என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ அதை கர்த்தர் பேசுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படணும்ப்பா. உங்கள் வார்த்தையை கேட்பதற்கு நீர் எங்களோடு எதை பேச சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பேசுங்க டாடி. ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை கேட்டவர்களாய் நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. உங்கள் அபிஷேகத்தின் வல்லமை, உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை வழி நடத்துவதாக. நீர் எங்களோடு எதை பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பேசுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனுடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. நாங்கள் கடந்து போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்களே. எங்களை ஆண்டவரே உள்ளது போல் அறிகிற
தேவனே, எங்களை கரம் பிடித்து நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே, நீர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா, உமக்கு நன்றி. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. நீர் பரிசுத்தராயிருக்கிறீரே, உம்மை உயர்த்துகிறோம் டாடி. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை ஆழ்கையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் டாடி. நீங்க பரிசுத்தத்தில் பிரியப்படுகிறவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் இந்த மாலை வேளையில் வரவேற்கிறோம், நீங்க எங்க மத்தியில் அசைவாடுகிறவராக, நீர் எங்க மத்தியில் உலாவுகிறதற்காய் நன்றி, எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருகிறதற்காய் நன்றி, எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, எங்களை நீர் தொடுகிறதற்காய் நன்றி, உம்முடைய பரிசுத்தத்தின் மகத்துவம் எங்களை நீர் ஆண்டவரே அப்பா உயர்த்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தரப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில் யாருமே இல்லப்பா, வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் டாடி. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நீர் மகிமைக்கு பாத்திரப்பா. வார்த்தையினால் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்த வல்லமை உள்ள தேவனப்பா.
உங்கள் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. உங்கள் வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பரிசுத்தத்தின் மகத்துவத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா, 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 உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா நாமத்திற்கும் மேலான உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, அல்லேலூயா, பரிசுத்தரே, இந்த மாலை ஆராதனை வேளையில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோப்பா. பலகீனங்களோடு, குறைவுகளோடு, வேதனைகளோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் எங்களை உம்முடைய வார்த்தை தேற்றி எங்களை இந்த இடத்திலிருந்து அனுப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் வார்த்தை மேலானது, உங்கள் வார்த்தை சத்தியம் உள்ளது, உங்கள் வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி. தேவ பலன் எங்களை இடைகட்டுகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் நீர் எங்களோடு வாக்கு பண்ணினது போல இரட்டத்தனையான பங்கு, கனம், மகிமை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. கர்த்தருடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில், எங்களுடைய சிரசில் அது அமர்ந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உங்கள் வார்த்தையின் சத்தத்தை கேட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்கள் பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் வார்த்தை மாத்திரம் பேசப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு விசை கூட நாம் அந்த பகுதியை ஏசாயா எழுதின தனத்திற்கு தரிசனத்தின் புத்தகம் 61ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், இரட்டிப்பான சுதந்திரம் உண்டாகும், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நாம் தியானிக்க போகிற பகுதி பார்ட் பி. பார்ட் ஏ நாம் வாக்குத்தத்த ஆராதனைகள் பார்த்தோம். பார்ட் பி நாம் பார்க்க போகிறோம். 2வது பகுதியை நாம் வாசிப்போம். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் லெட்ஜையை அனுபவித்தோமோ அல்லது லெட்ஜையின் பாதையின் வழியாய் நாம் கடக்கப்பட்டோமோ, அந்த பாதைகளில் நாம் நடந்ததின் விளைவு நமக்கு துக்கத்தையோ வேதனையோ அல்ல, சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, and instead of confusion they shall rejoice in their portion. அவர்களுடைய பங்கில் அவர்கள் என்ன செய்வார்களாம்? மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லது சந்தோஷம் அடைவார்கள் அல்லது ஆனந்தம் அடைவார்கள். ஹல்லேலூயா. எதற்கு பதிலாக? குழப்பத்திற்கு பதிலாக, லெட்ஜைக்கு பதிலாக. ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நாம் கடந்து செல்லும் பாதைகள் அதுதான் வாழ்க்கையின் ஒரு முற்றுப்புள்ளி என்று நிறைய இடத்துல
வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன்பதாகவே நாம் நம் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளிகள் என்ன செய்து விடுகிறோம், வைத்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கட்டம் நாம் தாண்ட முடியலை அல்லது கடினமான பாதையில் நாம் போகிறோம் என்று சொல்லி நாம் இருக்கிற இடங்கள் எல்லாமே நம் வாழ்க்கையில் ஒரு கமாதான். ஆமென். அது அதோடு நிற்கிறதல்ல, அதற்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை உண்டு. ஆமென். லெட்ஜையை அனுபவிக்கும் போது, லெட்ஜையின் பாதையில் நாம் கடந்து செல்லும் போது நாம் நினைக்கிறோம் அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் வராது, நாம் சிரிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, வேதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் மாத்திரம்தான் என் வாழ்க்கை சுமந்து செல்ல முடியும் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? லெட்ஜைக்கு பதிலாக என்ன தருவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ லெட்ஜை பாதையில் நான் கடந்து செல்லும்போது தான் அதனுடைய விளைவு எனக்கு எதை கொண்டு போய் முடிக்கிறது? பாகத்தின் பலனா, சந்தோஷம் என்ன செய்யுது? நம்மளுடைய வாசிப்போமா? லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தங்கள் பாகத்தில் என்ன செய்வாங்க? இந்த பாகம் என்று சொல்லப்படுவது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். இந்த பாகம் பிரிப்பாங்க. பாகம்ன்றது என்னது? சொத்து அல்லது இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது நமக்கு தர வேண்டிய ஒரு பங்கு, நமக்கு வர வேண்டிய ஒரு பங்கு. ஓகே, இந்த பங்கு இது ஒரு குடும்பத்தில் பாகம் பிரிக்கும்போது மூத்த சகோதரர் அல்லது மூத்த மகனுக்கு இரட்டத்தனையான பங்கு கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இரட்டத்தனையான பங்கு எதற்கு என்றால், சப்போஸ் இன்கேஸ் தகப்பனுடைய பங்கை தகப்பனால் செய்ய முடியாத ஒரு கட்டம் வரும்போது அந்த மூத்த மகன் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து ஒரு பங்கு அவனுக்கு, மற்றொரு பங்கு பலகீனத்தோடு தேவையோடு தன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் யாராவது காணப்பட்டால் இந்த ஒரு பங்கை எடுத்து அவர்களுக்கு பாகம் பிரித்து கொடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? மூத்த சகோதரனுக்கு, மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பங்கு. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எல்லாரையுமே யாராய் பார்க்கிறார்? யாராய் பார்க்கிறார்? பங்கு கொடுக்கணும்னா அப்போ நம்ம யார்? ஆண்டவருக்கு மூத்த பிள்ளைங்களாக இருக்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டவர் அந்த பங்கை தர விரும்புகிறார். என்னன்னா, நம் தேவையும் கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். அதே நேரத்தில் பிறருக்கும் நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பிக்சர் என்ன தெரியுமா? நிந்தையான பாதையில் நடந்தோம், அவமானமான பாதையில் நடந்தில்ல, இப்படியெல்லாம் இந்த பாதையில் நடக்கிறதுக்கு இவங்களெல்லாம் காரணமாக இருந்தாங்கல்ல, ஆனால் அவங்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு தேவை, அவங்களுக்கு ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு தேவை வேணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்வதற்கு மனம் வராது. ஏன்? தங்களுடைய இருதயத்தில் அவங்க அப்படி பண்ணிட்டாங்கல்ல, இப்படி பண்ணிட்டாங்கல்லன்ற ஒரு எண்ணம் என்ன செய்யும்? அவங்களுக்குள்ளாக காணப்படும். ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், அதே நேரத்தில் நாம் பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், விருப்பமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயல் எப்போதுமே தொடக்கத்தில் புரியவே செய்யாது. அருமையான உதாரணம் நம் வேதாகமத்திலிருந்து எடுத்தோம் என்றால், யோசிப்புடைய வாழ்க்கை. ஆதியாகமம் 37வது அதிகாரத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொண்டோம் என்றால், யோசிப்பினுடைய லைஃப் அல்லது யோசிப்பு என்கிற பெயர் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது? 37வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கேருந்து தான் என்ன செய்யுது? ஆரம்பித்து அவனுடைய வாழ்க்கையின் வரலாறு என்ன செய்யப்படுகிறது? தொடங்கப்படுகிறது. யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால், தன் சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது.
அவனுடைய வாழ்க்கை தன் சகோதரர்களுக்கு முன்பதாக லெஜ்ஜையாய் தோன்றக்கூடிய ஒன்றாக தான் காணப்பட்டுச்சு. ஏன்னா அவன் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாய் இருந்ததுனால. இப்போ தகப்பன் யாக்கோபுக்கு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டா அது யார்? யோசேப். இந்த செல்ல பிள்ளையாக இருக்கிறதே பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த பாசமும் நேசமும் கிடைக்காத பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளை மேலே என்ன வரும்? பகை வரும், வெறுப்பு வரும். என்னடா எப்போ பார்த்தாலும் அப்பாவுக்கு யார் மேலே தான் பிரியமாக இருக்குது? இப்போ வந்தவன், நாங்கள் எப்பயிலேருந்து இருக்கிறோம் அப்பா கூட, ஆனால் இப்போ வந்தவனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் கேர், என்ன ஒரு தனி பாராட்டு. அப்போ நேசித்தாலும் பிரச்சனை தான், அதிக நேசம் கிடைத்தாலும் பிரச்சனை தான். யோசிப்புடைய வாழ்க்கையில் அதிக நேசம் கிடைத்தது அவனுக்கு பகையை சம்பாதிப்பதற்காய் மாறிவிட்டது. யாரு பகைத்தது? யாரு? தன்னுடைய சொந்த சகோதரர்கள். ஆனாலும் யோசேப்பு இதெல்லாம் பொறுப்பெடுத்தலை. யோசேப்பு என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? தகப்பனை நேசிக்கிறதுல குறைவு வைக்கல, தன்னுடைய சகோதரர்களை, தன்னை பகைக்கிறவர்களை நேசிப்பதிலையும் குறைவு என்ன செய்யவே இல்லை, வைக்கல. ஆனால் இவன் மேலே ஒரு லெஜ்ஜை அல்லது ஒரு அவமானம் அல்லது இவன் மேலே ஒரு கடுப்பு, பகை இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது யோசேப்பு ஒரு ட்ரீமராக இருக்கிறான். யாராக இருக்கிறான்? இது எங்கேருந்து ஆரம்பித்தது தெரியுமா? யோசேப்புக்கு தாத்தா காலத்திலிருந்து, ஆபிரகாம் காலத்திலிருந்து. அடுத்தது யோசேப்புக்கு அப்பா என்ன பண்ணுறாரு? யாக்கோபு என்ன பண்ணுறாரு? ஒரு அழகான ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அந்த இடத்துக்கு என்னென்னு பேர் வைக்கிறாரு? வெரி குட். ஏன் அதை வச்சாரு? அந்த இடத்த என்ன செய்கிறாரு? ஆண்டவர் ஏறி இறங்குறத என்ன செய்கிறாரு? பார்க்குறாரா இல்லையா? தேவதூதர்கள் மேலும் கீழே என்ன செய்கிறாங்க? கீழே இருந்து மேலே. அப்போ தேவதூதர்கள் யாரோட தான் இருந்திருக்கிறாங்க? ஈசாக்கு அவனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பும்போது ஈசாக்குக்கு கூட போக முடியலை, வயசு சென்றுச்சு. ஈசாக்குடைய தாய்க்கும் என்ன செய்ய முடியாது, யாக்கோபுடைய தாய்க்கும் என்ன செய்ய முடியாது, கூட போக முடியலை. ஆனால் பரலோக சேனை யாரை பின் சென்று கொண்டே இருந்துச்சு? அந்த ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம். இப்போ நம்ம பார்க்குறோம், மூத்த மகனுக்கு டபுள் போர்ஷன். ஆனால் ஏசா அதை இழந்து போயிடுறான். ஒரு கப்பு கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகம் அதை என்ன செய்கிறான்? தம்பிகிட்ட வித்துறான். இப்போ அந்த பிளஸ்ஸிங் அவனுக்கு என்ன செய்யுது? இருக்கு. இப்போ அந்த ஆசீர்வாதம், பிதாவின் ஆசீர்வாதம், தன்னுடைய தாயின் ஆசீர்வாதம் சேர்ந்து போகும்போது தனியாக போகலை, முழு பரலோக சேனையே அவனோடு கூட என்ன செய்யுது? பயணம் செஞ்சு போகுது. நைட்டு நேரத்தில் அவன் பார்க்குறான், கீழே இருந்து தேவதூதர்கள் மேலே போகிறாங்க, மேலே இருந்து அங்கே யார் எழும்பி நிற்கிறா? அதை அவன் என்ன செய்கிறான்? பார்க்குறான். அப்போ இவனுக்கு புள்ள, இவன் ஒரு ட்ரீமர், அவர் ஒரு ட்ரீமர், இவர் அடுத்த ட்ரீமர். இவருடைய ட்ரீம் இன்னும் அதிக குழப்பத்திற்குள்ளாக எல்லாரையும் தள்ளிற்று. ஆமேன். நேசிக்கப்பட்ட தகப்பனுடைய பிள்ளை இப்போ என்ன செய்யப்படுகிறான்? வெறுக்கப்படுகிறான். அதிகமாக அவன் என்ன செய்கிறான்? வெறுக்கப்படுகிறான். பாப்போமா? அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும்
தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். ஓகே, இதில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதுவே ஜீர்ணிக்க முடியறதுக்குள்ள அடுத்த சொப்பனத்தை என்ன செய்கிறாரு, சொல்கிறார். இது ரொம்ப ஆர்வ கோளாறு இவருக்கு. எனது ஆர்வ கோளாறு. நான் நினைக்கிறேன் யோசேப்பு நினச்சிருப்பான் அடுத்து உடனே நடக்க போகுது இந்த கனவு அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். ஆனால் இது சொன்னதுனால அவன் சந்திக்க வேண்டிய விளைவுகள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு என்பதை அவன் என்ன செய்யவே இல்லை, நினைக்கிறதே இல்லை. அநேக சமயங்கள் கர்த்தர் நம்மளோடு பேசும்போது, ஆண்டவர் நம்மளோடு இடைப்படும் போது நம்ம என்ன செஞ்சுருவோம், உணர்ச்சி வசப்பட்டுருவோம். அதிகமாக என்ன செஞ்சுருவோம், சந்தோஷப்பட்டுருவோம் பா அப்படின்னு. ஆனால் அதை சுதந்திரித்து கொள்வதற்கு அல்லது தேவன் காட்டின அல்ல பேசின அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒரு ப்ராசஸ் உண்டு என்பதை நாம் என்ன செய்கிறோம், அநேக நேரத்தில் மறந்து போயிடும். அதை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ பார்க்குறோம், யோசேப்புடைய சொப்பனம் 2 சொப்பனம் தான். இந்த 2 சொப்பனத்தினுடைய வியாக்கியானமும் ஒரே விஷயந்தான். அவனை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், உயர்த்த போகிறார். அதற்கு முன்பதாக தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க, சகோதரர்களுக்கு மேலாய் தேவன் என்ன செய்ய போகிறார், யோசேப்பை வைக்க போகிறார். அதோட நிறுத்தல. அடுத்தது என்ன செய்கிறாரு, தாயும் தகப்பனும் அவனை என்ன செய்வார்கள், அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன் என்பதுதான் அதனுடைய வியாக்கியானம். இப்போ இந்த வியாக்கியானத்தை கேட்ட உடனே யோசேப்பும் அதை தான் நினச்சிருப்பான். இப்போ உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது, டேர்ன் ஓவர் ஆக போகுது. இப்போ எங்கள் அண்ணன் மாதிரிலாம் என்ன செஞ்சுக்கிற போகிறாங்க, புரிஞ்சுக்கிற போகிறாங்க, என்ன பயங்கரமாக என்ன செய்ய போகிறாங்க, அந்த ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தா தன்னுடைய தகப்பனுக்கு அவ்வளோ பிரியமானவன், அதிக நேசமாக இருந்தனால இவனுக்கு பலவர்ண அங்கேயே அவனுக்கு என்ன செய்தாராம், கொடுத்தாரான். ஏன்னா இவன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுனா. இப்போ உன் அப்பாவுக்குமே அவன் மேலே ஒரு கடுப்பு, டே அவன் உங்கள் அண்ணன்னு சொன்னடா, அதை நான் ஏற்றுக்கிறேன், அதுக்காக நானும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து உன்னை பணியணுன்ற எண்ணம் வரைக்கும் நீ அவ்வளோ வளர்ந்துட்டியோ, அவ்வளோ பெரிய ஆளாக ஆயிட்டியோ. இந்த எண்ணங்கள் யாருக்குள்ளே வந்துருச்சு, யாக்கோபுக்குள்ளே வந்தாலும் அவன் இருதயத்துக்குள்ளே அதை என்ன செய்கிறான், வைக்கிறான். ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கும்போது, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் பேசும்போது சில பாதைகள் திறக்கப்படும். அந்த பாதைகள் மிகவும் ஈஸியாக இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வதன் பாதை என்பது மிக மிக கடினமான ஒன்று. ஆனால் கர்த்தரே பேசியிருக்கிறாரு, கர்த்தரே நடத்துகிறாருன்னா அதை எதற்கு நேராய் நடத்துகிறார் என்பது கர்த்தருக்கே நல்லா என்ன செய்யும், தெரியும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, யோசேப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டில் செல்ல பிள்ளையாவே இருந்திருந்தா தேசத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்க முடியுமா, அவருக்கு கவர்னர் ஆகிருக்க முடியுமா, அந்த ஆளுகிற பவர் அவருக்கு கிடச்சிருக்குமா, இல்லை. அவன் சில கட்டங்களை தாண்ட வேண்டியது இருந்து அதிகமாய் நேசித்த தன் தகப்பனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ இந்த சகோதரர்கள் எவ்வளவு அவன் மேலே பகையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னா 18வது வசனத்திலிருந்து வாசிப்போமா. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, இப்போ பாருங்க, தன்னை வெறுக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்கு பட்சணம் கொண்டு போக, ஆகாரம் கொண்டு போவதற்கு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே இவன் கீழ்ப்படுகிறான். சரி, நடந்தது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறான். நம்மளாக இருந்திருந்தா அப்பாவே மறந்துருப்பார். நம்ம போய் சொல்லியிருப்போம், அப்பா அன்னைக்கு தானப்பா உங்கள் முன்னாடி தானப்பா சண்டை போட்டாங்க, இனி அவங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காதுப்பா, திரும்ப திரும்ப நீங்கள் என்னை அவங்கள்ட்ட அனுப்புனீங்கன்னா நான் என்ன, அப்போ என்னை உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருப்போம், சொல்லியிருப்போம். ஆனால் யோசிப்பு அது எதையுமே சொல்லலை. தகப்பனுடைய பேச்சுக்கு உடனே கீழ்ப்படுகிறான். ஒரு இடத்துல தான் அவங்க சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு நினச்சி போகிறோம், அங்கே இல்லைன்னதும் வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்பா நான் தேடி பார்த்துப்பா, காணப்பா, வந்துட்டேன்ப்பா, அப்பாடா தொல்லையை ஓஞ்சிச்சு, இவனுங்களுக்கு நான் சாப்பாடு தூக்கிட்டு போகணுமாக்கும், அவ்வளோ பண்ணுற அந்நியாயம், அவ்வளோ அந்நியாயம். அப்பாட்ட என்னையவே பற்றி தேவையில்லாதது என்ன செய்கிறாங்க, மூட்டி விடுறாங்க என் மேலே. நான் அப்பாட்ட இருக்கிற அன்பை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்க, இவனுங்களுக்கு சாப்பாடு நான் கொடுக்குறதா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் யோசிப்பு அதை எதையுமே யோசிக்காமல் தன் சகோதரர்களை அவ்வளோ நேசிக்கிறான்.
அவர்களை நெருக்குகிற, பாடுபடுத்துகிற, வேதனைப்படுத்துகிற சொந்த சகோதரர்களை நேசித்து போகிறான். ஆனால் அந்த அன்பான சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க? தூரத்திலே கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள். அதோட முடிக்கல, அதோட என்ன செய்யல, முடிக்கல. அடுத்து என்ன சொல்றாங்க? அவனுடைய சொப்பனங்கள். இப்ப இவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் அவன் சொப்பனம் தான். அப்போ அவர்கள் அண்ணன்மாரை எவ்வளவுக்கு இந்த சொப்பனம் பாதித்திருக்கிறது என்பதை யோசிச்சு பாரு. அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள், எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ அண்ணன்மார்களுக்கு தான் செய்கிற துன்மார்க்கத்தை யோசேப்பு போய் தன்னுடைய தகப்பன்கிட்ட சொன்னது கூட பிரச்சனை இல்லை. இவன் இப்படி சொப்பனம் பார்த்துட்டான். இவன் சொப்பனம் நிறைவேறுவதற்கு நாம தான் காரணமாக இருக்க போகிறோம். அப்போ நம்மளே அவனை முடிச்சிட்டோம்னா இவன் எப்படி இந்த சொப்பனம் நிறைவேறும் நம்மளும் பார்ப்போம், ஒரு கை பார்ப்போம் என்று யார் சொல்லுகிறா? யோசேப்பின் சகோதரர்கள் சொல்லுகிறார். ஆமென். இதில் நிறைய குழி இருந்துச்சு. அந்த இடத்துல தண்ணீர் இல்லாத குழிகள் என்ன செஞ்சிச்சு? நிறைய இருந்துச்சு. அதில் ஒரு குழியில் தான் இவனை என்ன செஞ்சுருக்காங்க? போட்டிருக்கேன். அப்போ நான் நினைக்கிறேன், உண்மையாக இவங்க 4-5 குழியை போய் தேடி பார்த்துருப்பாங்க. எதுடா ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது, எதில் போட்டால் இவன் தப்பிச்சு மேலேயே வரமாட்டான்னு நினச்சி, என்ன இவங்களுடைய டார்கெட் என்ன? இவன் சொன்ன சொப்பனம் எப்படின்னு. யோசேப்பு சொப்பனத்தை நம்பினானோ இல்லையோ, யோசேப்பின் சகோதரர்கள் உண்மையாக நம்பியிருக்காங்க, இது எப்படியாவது நடந்துருவணும். அந்த பயம்தான் இவனை எதுக்குள்ளே தள்ளுச்சு? குழிக்குள்ளே தள்ளுச்சு. ஆனால் அந்த பயம் இவன் லட்சியத்திற்கு நேராய் நடத்துவதற்கு அவர்கள் சகோதரர்களை பயன்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் அவங்க சகோதரர்கள் ரொம்ப பொல்லாப்பு நிறைந்தவர்கள். உண்மைதான். அந்த பொல்லாப்பு நிறைந்தவர்களை தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கருவியாக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத ஒளிய வேறு எந்த வேலைக்கும் யோசிப்பு வெளியே வந்திருக்க மாட்டான். அவன் யார் பின்னாடியே தான் தெரிஞ்சிட்டே இருப்பான். அவங்க அப்பா கூடயே தான் இருப்பான். அவங்க அப்பாவுடைய செல்ல பிள்ளையாகவே உட்கார்ந்துருப்பான். அப்பா நிறைய காரியங்களை என்ன செய்வாங்க? ஆபிரகாம் காலத்திலேருந்து அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பேசின காரியங்கள் இதெல்லாம் அவனுக்கு என்ன செய்திருக்கிறாரு? சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒரு தேவன் உண்டு என்பதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு பயந்து நாம் வாழ வேண்டும் என்பதை யாக்கோபு யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இந்த கற்றுக் கொடுக்கிறது எங்கேருந்து அவன் கற்றுக்கொண்டான்? அப்பா கூடயே இருந்துதான். ஆனால் அந்த அப்பா கூடயே இருந்தவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தற்காலிகமாக என்ன செய்யப்படுகிறான்? மாற்றப்பட்டு இப்போ அழகாக எங்கே போய் கிடக்கிறான்? தன்னுடைய சகோதரர்களால் குழிக்குள்ளே போகிறான். ஆனால் குழிக்குள்ளே போனதுனால அவன் தரிசனம் குழிக்குள்ளே என்ன செய்யலை? முடிந்து போகவில்லை. சகோதரர்கள் எங்கே முடிக்கணும்னு நினச்சி அவனை போட்டாங்களோ அந்த இடத்துல தரிசனம் நிறைவேறுவதற்கான ஆரம்பத்தை கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷர்கள் நம்மை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை முடிக்கணும்னு பிளான் பண்ணி சகோதரர்கள்லாம் திட்டமிட்டு தான் செய்கிறாங்க. அவனை கொல்லணும், கொன்னுட்டு அப்பாட்ட போய் பொய் சாட்சி வேற சொல்லணுமா? என்னன்னு? துஷ்ட மிருகம் கொன்றுச்சு, உங்கள் பாசமான பிள்ளை கொன்னே போட்டுச்சு. இப்போ யோசேப்புடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கு ஒரே குற்ற உணர்வு. ஐயோ, என் முதிர் வயதில் கிடைக்கப்பட்ட புள்ள, அவனை நான் என் கூடையாவது வச்சுருந்துருக்கலாமே. இந்த பயல்களுக்காக, இந்த துஷ்டத்தனம் பிடிச்ச பயல்களுக்காக நான் அனுப்பிவிட்டு என் பிள்ளைய நான் இழந்துட்டேன் என்று அவன் என்ன செய்கிறான்? வேதனையில் காணப்படுகிறான். இப்போ வேதனை யாருக்கும்? யாக்கோபுக்கும் வேதனை. ஆனால் அவனுடைய வேதனை அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? பலகீனத்தை தான் கொடுத்துச்சு. ஆனால் யோசேப்பு வேதனைப்பட்டாலும் அவன் தரிசனத்திற்கு நேராய் காலடிகளை எடுத்து வைத்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ஒவ்வொரு படியை நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்குறோம். அடுத்தது பார்க்குறோம் போத்திபாருடைய வீட்டில். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஃபேவர் யாருடைய வாழ்க்கையின் மீது இருக்கிறதோ அந்த ஃபேவர் இருக்கிறவங்க கடந்து போகிற பாதை எல்லார மாதிரியும் இருக்காது.
எல்லா வேலைக்காரர்களும் அங்கே இருந்தாங்க. எகிப்திற்கு கொண்டு போகப்பட்ட நிறைய யோசேப்பை மாதிரி நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்க பேர் யாராவது பேர் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உள்ளவனுடைய பெயர் எப்படி சொல்லியிருக்கான்? அவனோடு கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்ததெல்லாம் என்ன செஞ்சிச்சான்? வாய்ச்சிச்சுன்னு புறஜாதியார், தேவனை அறியாத ஒருத்தவன் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு யோசேப்புடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்யாத ஒரு குற்றத்திற்காக யோசேப்பு எங்கே தள்ளப்படுகிறான்? சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான். யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட உடனேயே யோசேப்புடைய சிந்தனை கூட போயிருக்கோம்ல, செய்யாத குற்றத்துக்கு தான் என்னை தள்ளி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கண்ட சொப்பனத்துக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? என்னை உயர்த்துவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு என்னை பாதாளம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? தள்ளிகிட்டே இருக்கிறாரு. லெட்ஜை தான் என் வாழ்க்கையில் என்ன செய்யுது இருக்குது. எனக்கான பங்கு ஒன்றுமே இல்லையே. என்னுடைய தகப்பன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற பங்கு எனக்கு இல்லையே. ஒன்றுமில்லாத நிலைமையில் வந்து நிற்கிறேனே. பொய் குற்றச்சாட்டுக்கு நான் ஆளாகி நிற்கிறேனே. கர்த்தருக்கு பயந்ததுனால, கர்த்தருக்கு நான் நேர்மையாக இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நான் தள்ளப்படுகிறேனே என்று வேதனையோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஜெயிலையும் அவனுக்கு நல்ல ஒரு சாட்சியை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. இப்போ ஜெயில் அதிகாரிக்கு வேலை கம்மியாயிருச்சு. ஏன்னா இவன் உண்மையாக இருக்கிறதுனால இவனுக்கு அந்த வேலைகளில் என்ன செய்யுது? பங்குகள் கிடைத்து அவன் நல்ல ஒரு என்ன செய்கிறான்? நல்ல ஒரு நபராக அங்கே இருக்கிறான். இப்போ முதல்ல பார்த்தது எத்தனை சொப்பனம்? 2. அடுத்து இவன் சந்திக்கும் 2 நபர்கள் யார்? பானபாத்திரக்காரனும் சேம்பாயன். இவங்க 2 பேருடைய சொப்பனத்திற்கும் வியாக்கியானம் பண்ணுறான். சொன்ன மாதிரிவே நடந்துருச்சு. இதில் யோசிப்பு யார்கிட்ட இதை சொல்லியிருப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, என்னை நீ மறந்துடாத, என்னை நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்கிறார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் யாரை நம்ம நினச்சிக்கிறோன்னு சொல்கிறோமோ அவங்க தான் நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? மறந்து போய் விடுவாங்க. ஆமென். என்னை நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்கள சீக்கிரம் என்ன செஞ்சுருவாங்க? மறந்துடுவாங்க. இப்போ இவன் நன்மையை பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு அந்த சிறையின் வாசத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இப்போ இவன் என்ன செஞ்சுட்டான்? விடுதலையாக்க போயிட்டு 2 இயர்ஸ் மறந்து போயிட்டான். எத்தனை வருஷம்? 2 வருடங்கள் யோசேப்பு என்ன செய்யவே இல்லை? நினைக்கவே இல்லை. இவனை நினைக்க வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு இன்னொருத்தவனுக்கு 2 சொப்பனம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சொப்பனக்காரனுக்கு பாதையை ஃபுல்லாக பாருங்கள், எது தான் வருது? சொப்பனம்தான் வருது. ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ற பாதையில் தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். இவன் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறவன் என்பதை தெரிய பண்ணுவதற்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் ஜெயிலில் உட்காந்து அவனை தெரிஞ்சிருக்கான். ஆனால் அவனை மறக்க பண்ணினதும் யார்? கர்த்தர். ஞாபகப்படுத்தியிருந்தா நான் என்ன நினைக்கிறேன்னா, இவன் ஒரு சாதாரண அடுத்த ஒரு வேலைக்காரனாய் போயிருப்பான். இன்னொரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாக இவனை என்ன செஞ்சுருப்பாங்க? ஜெயிலிருந்து வெளியில் வந்தவனை யார் வாங்குவா? யாரும் வாங்க மாட்டான். திரும்பி இவன் ஒரு அடிமையாகத்தான் போய் என்ன செய்ய முடியும்? வேலை பார்க்க முடியும். எப்படி தேவனுடைய திட்டம் அல்லது தரிசனம் அல்லது அந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும்? அப்போ 2 வருஷம் ஒருத்தவனை மறக்க பண்ணுறார். மறக்க பண்ணி இன்னொரு ஆளுக்கு தூக்கமே இல்லாமல் 2 கனவு கொடுக்குறாரு ஆண்டவர். இப்போ இந்த கனவு சொப்பனக்காரன்ற பேர் எதில் தான் வந்து விளங்குது? சொப்பனத்தில் தான் வந்து என்ன செய்யுது? அவனை உயர்த்துகிறது. எதை சொல்லி அவனை குழிக்குள்ளே போட்டாங்களோ அதே சூழ்நிலையில் இருந்து அவனை உயர்த்துவதற்கு கர்த்தர் அதே சூழ்நிலையை தான் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை சூழ்நிலைகள் நம்மளை தேவ திட்டத்திலிருந்து, தேவ தரிசனத்திலிருந்து, தேவ வார்த்தையிலிருந்து நம்மளை குழியில் போட்டிருக்கலாம். அல்லது ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தை போல் காணப்படலாம். மறக்கப்படுகிற அனுபவத்தை போல் நாம் காணப்படலாம். எல்லாருக்கும் முன்பதாக தூஷிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு லஜ்ஜையை சுமக்கிற ஒரு பாதைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையாய் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய சத்தத்திற்காக, தேவனுக்காய் வாழுகிற ஒரு நபராய் காணப்பட்டால் நிச்சயம் கர்த்தர் சொன்னதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிறைவேற்றியே தீர்ப்பார். அது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் நினைக்கிற பிரகாரம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த ராஜாவுக்கு கிடைச்ச 2 சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கிடைக்கும் போது கடைசியாக யோசேப்பு சொல்லியிருக்கலாம், நான் தான் இதுக்கு ஆப்டான ஆள் ராஜாவே, பார்வோனே,
வேறு யாரும் நம்ம தேசத்தில் கிடையாது. ஈவன் உங்கள் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்கே ஒருத்தவனும் இல்லை. இனி இதையெல்லாம் செய்கிறதுக்கு எவன் இருப்பான், என்னைய போடுங்க அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு நம்மன்னா சொல்லியிருப்போம். ஆளுக்கு முன்னே வாலண்டியராகவே நம்ம என்ன செஞ்சுருப்போம், ரெக்ரூட் பண்ணி நம்ம அந்த ஜாபை எப்படா நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம், அந்த பாறையும் அந்த நம்மளுக்கு கெடுதி செஞ்ச குடும்பத்தை ஒரு கை பார்க்கணும்டா அப்படின்ற எண்ணம் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கும். ஆனால் பார்வோனுக்கு இவன் ஒரு சஜஷனும் கொடுக்கல. இவன் என்ன செய்கிறான், நல்ல ஒரு மனுஷனாக தெரிஞ்செடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, போடுங்க. கடைசியாக ராஜா பார்த்தாரு, டே இவனை விட வேறு எவன்டா சிறந்தவனாக இருப்பான், கடவுள் பயம் இருக்கிறவன். நீ நல்லா புரியணும், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நபராய் காணப்பட்டோம் என்றால், மேபி நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது குழியில் போட்டப்ப சகோதரர்கள் நினச்சாங்க முடிஞ்சிச்சு சாப்டர்னு. இவனை வாங்கிட்டு மீதியா என்னது இஸ்மவேலர்கள் இவனை வாங்கிட்டு போய் விட்டுறதோட இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அவன் நினச்சான். போத்திப்பார் வீட்டில் போய் அவன் நல்லா இருக்கிறான், திடீர்னு செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை போனதோட போத்திப்பார் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நினச்சாங்க யோசேப்பு கதை முடிஞ்சிச்சு. இந்த முடிஞ்சிச்சுன்னு சொல்கிற எந்த இடத்துலையாவது யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சா? இல்லவே இல்லை. ஏன்னா அந்த ஒவ்வொரு கட்டங்களும் அவனுடைய தரிசனத்திற்கு நேராக, அவனுடைய திட்டத்திற்கு நேராக தேவன் அவனை கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். அவனுக்கு ஒரு பங்கை கொடுக்கணும்னா அந்த பங்கை சுதந்திரித்து கொள்வதற்கு அவன் கடந்து போக வேண்டிய பாதை உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சமாக பங்குனா கொஞ்சம் பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையில் வரும். பெரிய பெரிய போராட்டங்களை நாம் கடந்து போகணும்னு கர்த்தர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய மகிமை அதற்கு பின்பதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ போத்திப்பார் அவன் நினச்சான் இவ்வளோதான், இனி யோசேப்புடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் எங்கடா வரப்போகுது. ஆனால் போத்திப்பாருக்கே மேலே இருக்கிற ஒரு எஜமானன் யார்? பார்வோன். பார்வோன் வீட்டில் பார்வோனுக்கே ரைட்ஸ் கிடையாது. அவனுக்கு அந்த கையெழுத்து போடுற உரிமையை தவிர பாக்கி சகல உரிமையையும் யாருக்கு கொடுக்குறா? யோசேப்புக்கு. யார் கொடுக்குறா? பார்வோன் கொடுக்குறான். எதுக்கு? இந்த தேசத்தில் ஒருத்தவன் கையோ காலோ அசைக்கணும். தட் மீன்ஸ் நீ என்ன செய்யணும்னு நினச்சினாலும் யாருடைய அனுமதி வாங்கியிருக்கணும்? யோசேப்புடையது. இதெல்லாம் நடக்கும்போது கூட தன்னுடைய சகோதரர்கள் நினைக்கல, நம்ம ஒரு நாளைக்கு யோசேப்பை பார்ப்போம், அவன் கண்ட சொப்பனம் என்ன செய்யும் நடக்கும்னு என்பதை அவர்கள் நினைத்து கூட பார்க்கல. நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க இருந்த இடத்துல கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கேற்ற பங்கை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. யோசேப்பை காப்பாற்றினது யோசேப்பை மாத்திரமல்ல, யோசேப்பை நிமித்தம் தன்னுடைய குடும்பத்தையும் தேசத்தையும் காப்பாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் டபுள் ஆனர், டபுள் பிளஸ்ஸிங். ஆண்டவர் ஏன் நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால், நம்மை காப்பாற்றுவதற்கு மாத்திரமல்ல, நம் நிமித்தம் பிறரையும் தேசத்தையும் நாம் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கை கடினமான பாதையில் போனது உண்மைதான், வேதனை நிறைந்த பாதையில் போனது உண்மைதான், நெருக்கம் நிறைந்த பாதையில் போனது உண்மைதான். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. எப்படி உயர்த்தி வைத்தார்? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் நம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை நாம் 100க்கு 100 நம்புகிறவர்களாக, அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் சொன்னதை என்ன செய்வார்? என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையில் ஒரு டெஸ்ட்மனி எப்படி அப்படின்னா, அப்பா வீட்டில் இப்போ யோசிப்ப மாதிரி தான், அப்பா வீட்டில் செல்ல பிள்ளை. யாருக்கு? எங்கள் தாத்தாவுக்கு. ஆமென். இந்த தாத்தாவுக்கு மற்ற பிள்ளைகளை இழந்திருக்கிறார். 3 பிள்ளைங்க மரித்து போயிருக்கு. பெரியப்பாவும் அப்பாவும் மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல அப்பாவுக்குள்ள ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஊழியத்திற்காக போகணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு. இந்த தீர்மானம் எடுத்த இடத்துல தாத்தாவுக்கு இதில் விருப்பம் இல்லை. ஊழியம் செய்கிறதுக்கு விருப்பம்தான்,
ஆனால் இப்போ என் பிள்ளை என்னை விட்டுட்டு போகிறதுல எனக்கு என்னதில்லை, விருப்பம் இல்லை. அப்போ நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக என்ன செய்கிறாரு, எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவை அனுப்பவே இல்லை. அப்போ தாத்தா இல்லாத நேரமாக பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு அப்பா ட்ரங்கு பெட்டி எடுத்துகிட்டு எங்கே செஞ்சிட்டாரு, வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்காக கேரளாவில் வெள்ளர்டாவில் என்ன செஞ்சிட்டாங்க, பஸ்ஸு ஏறியாச்சு. ஏறுனா பின்னாடியே பார்த்தா இன்னொரு ஆள் ஏறுது. அது யார், தாத்தாவும் சேர்ந்தே என்ன செஞ்சாச்சு, ஏறியாச்சு. அப்பா பின்னாடி பார்க்குறாரு. அப்பா தாத்தா என்ன செய்யலை, தோட்டத்துக்குள்ளே நின்ன மாதிரி அதே கோலத்திலே ஏறி வண்டியில் ஏறியாச்சு. எதுக்கு எதுக்கு எங்கே போகிறானோ என் புள்ள அங்கேயே நானும் போயிடணும். இப்போ அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான 2 இடம் பரமபிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதா, உலக பிரகாரமான தகப்பனுடைய வேண்டுகோளை நிறைவு செய்வதா, 2 இடம். பரலோக தகப்பனுடைய சித்தத்தை செய்யணும்னா அப்பாவை என்ன செய்யணும், இந்த இடத்துல விடணும். யோசித்து பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கட்டம் வருது, ஆண்டவரா அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்தில் கடினமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நபராக இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை யாருடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் செவி சாய்ப்பீங்க? அன்னைக்கு அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, தாத்தா பக்கமே திரும்பலை. தாத்தா சொல்லி பார்க்குறாரு, என் மகன் முன்னாடி இருக்கிறார், அவர் டிக்கெட் எடுப்பாருன்னு கண்ட்ரக்டர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்பா திரும்பின பாடே இல்லை. அப்பா யாரோ ஒரு ஆள் மறிவே நின்று கடைசியாக பார்த்தா விரல் ஒன்றா எடுத்து கண்ட்ரக்டர் என்ன செஞ்சிட்டார், பஸ்ஸிலேருந்து தாத்தாவை விசில் அடித்து நிப்பாட்டி தள்ளி விட்டாச்சு. அப்பா கீழே, தாத்தா கீழே விழுகும்போது அப்பாவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், வேதனையாகி சுக்கு நூறு ஆகியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று மட்டும் அப்பாவுக்கு முன்னாடி தெரிஞ்சது, ஆண்டவரை பின் செல்லணும் அப்படின்னா என்ன செய்யணும், தன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, சிஷ்யனாக இருக்க முடியாது என்கிற ஒரு வசனம் அப்பாவை என்ன செஞ்சிச்சு, பலப்படுத்துச்சு. தாத்தா ஒரு காரியம் சொல்லியிருந்தாரு, டே நீ மட்டும் என்னைய விட்டுட்டு போயிட்ட, இங்கே இருக்கிற சொத்தில் ஒரு பங்கு உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக பேசினார் தாத்தா. ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்துச்சுன்னா, தனக்கு இருந்த சொத்தில் நல்ல ஒரு பகுதியை அப்பாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உலக பிரகாரமான தகப்பனே இப்படி ஒரு செயலை செய்யும்போது பரம தகப்பன் நமக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துருவாரா? சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கென்று நியமித்திருக்கிற பங்கை ஆண்டவர் என்ன செய்வார்? பேதுரு சொல்கிறார், கேட்குறார் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் கூப்பிட்டீங்கன்ற அந்த ஒரே வார்த்தைக்காக எங்களுக்கு இருந்த சகலத்தை விட்டுட்டு நாங்கள் உங்கள் பின்னாடி வந்துட்டோம், எங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் எதையாவது நம்ம பின்பற்ற முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. படிக்கிறோம் எதுக்கு? வேலைக்கு போகிறோம் எதுக்கு? ஏதோ ஒரு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம். இப்போ பேதுருவும் அதை தான் கேட்குறாரு இயேசுவை பார்த்து, உம்மை நாங்கள் பின்பற்றுறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, இன்மையிலும் மறுமையிலும் எத்தனை பங்கு தருவாராம்? 100 ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்காய் வாழுகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பிளெஸ்ஸிங் 1% இல்லை. உலக பிரகாரமாக ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா 100% வந்து உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு நாளைக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த 2 மாதத்துக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 100 blessings நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல தேவன். அப்போ பங்குல ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நேர்த்தியாய் அந்த பங்கை என்ன செய்கிறாராம், பாகம் பண்ணுகிறார். நம்மளுடைய வாழ்க்கை லெஜ்ஜையை போல, நிந்தையை போல, அவமானத்தை போல கடந்து சென்றிருக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையாய் கூட காணப்படலாம். மேபி ஊழிய பாதையில் சோர்ந்து போயிருக்கிற ஒரு நேரமாக இருக்கலாம். எல்லாருக்கும் முன்னாடி
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆனால் நாம் ஆண்டவர் பாதத்தில் தானே இருக்கிறோம், ஆண்டவருக்காக தானே காத்திருக்கிறோம், ஆண்டவருடைய நேரத்திற்காக தானே நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் எந்த ஒரு காரியங்களிலே மாற்றங்கள் வெளிப்படையாய் பார்க்காததுனால கர்த்தர் கிரியை செய்யலையோ, கர்த்தர் நம்மை மறந்தாரோ, கர்த்தருக்கு நாம் தள்ளப்பட்டவர்களாய் எண்ணப்படுகிறோமோ என்கிற கேள்விக்குள்ளாக கூட நம்மளுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவது, நமக்கான பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்னது? எந்தெந்த காரியத்தில் லெஜ்ஜையை அனுபவித்தோமோ அந்த இடத்துல சந்தோஷத்தை கொண்டு நிரப்ப போகிற ஒரு வாரமாக கர்த்தர் இந்த வாரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடங்களிலெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ, எந்த இடங்களிலெல்லாம் மன கஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியாத இடங்களில் தள்ளப்பட்டிருக்கிறீங்களோ, அந்த இடங்களிலெல்லாம் ஆனந்த களிப்பை கொண்டு, சந்தோஷத்தை கொண்டு, மகிழ்ச்சியை கொண்டு கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நிரம்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற பங்கை யாராலையும் மாற்ற முடியாது. யோசிப்புடைய வாழ்க்கையில் குழி அவன் தரிசனத்தை எடுக்க முடியலை. குழிக்குள்ளே யோசிப்பு விழுந்தான். யோசிப்புக்குள்ளாக இருந்த தரிசனம் குழிக்குள்ளே என்ன செய்யவில்லை? விழவில்லை. போத்திப்பாருடைய வீட்டில் குற்றச்சாட்டாக கொண்டு போய் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். சிறைச்சாலை அவன் தரிசனத்தை எடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏற்ற வேளை வந்தபோது கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இந்த இரவும் கர்த்தர் நம்மளோடு இடைபடுவது, மேபி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் துக்கத்தினால் நிறைந்திருக்கலாம், லட்சையினால் நிறைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் நம்மை வேதனைப்படுத்துவதற்கு அல்ல, அவரோடு கூட நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. நாம் அப்படியே நம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்கு நேராய் நம்மளுடைய கண்களை மூடுவோம். நம்மளுடைய இருதய கதவுகளை திறந்து, ஆண்டவரே, இந்த நாளில் எந்தெந்த இடங்களில் நாங்கள் லட்சியை சுமக்கிற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோமோ, வேதனைக்குள்ளாய் கடந்து செல்கிறோமோ, அவமானத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோமோ, அந்த இடத்துல உங்கள் சந்தோஷம், உங்கள் மகிழ்ச்சி உண்டாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு. அநேக நேரங்களில் மனிதர்கள் தர வேண்டியதை, நமக்குன்னு உரிமையானதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வாழ்க்கையிலேயா இருக்கலாம், குடும்பத்திலேயா இருக்கலாம், ஊழியத்திலேயா இருக்கலாம், வேதனையோடு காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கானது அது உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம நினைக்கலாம் அதெல்லாம் எப்படி வாய்ப்பு வரும்? யோசேப்பை போல அவனே மறந்திருக்கலாம் அந்த சொப்பனத்தை, அவனுக்கே நினைவில்லாமல் போயிருக்கலாம். அவன் கடந்து வந்த பாதை அவ்வளோ கடினமாக இருந்தது. அதன் மத்தியில் கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு அவனை அந்த பாதைகளை அவனை பக்குவப்படுத்தினார். இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுவதும், நாம் உடைக்கப்பட்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம், நம் வாழ்க்கையில் அநேக போராட்டங்களின் நிமித்தம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுவது, அவர் நமக்கான பங்கை தருவதற்கு அவர் விரும்புகிறார். ரகசியாம் தடரே லகசியாம் தடரே ஹல்கரமஹாசியாம் தடர ரகதலகலகலகரகடகா. நம்மளுடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிற தேவன், நினைவு கூறுகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன். தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ரகசியாந்தடரகதலகரகடகலகரகடகா. தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுவதாக. அநேக நேரத்தில் லட்சைதான் என்னுடைய வாழ்க்கையோ, என்னுடைய வாழ்க்கை அவமானத்திலும் நிந்தையிலும் மூழ்கப்பட்டிருக்கிறதே என்று வேதனையோடு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுகிறது அல்ல, பிரச்சனைகளை பார்த்து பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவருடைய சிங்காசனத்தில் எழும்பி ஐயோ என்ன செய்வதென்று குழம்பி போய் நிற்பது அல்ல.
அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு தான் நம்மளுடைய பாதை புரியாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுது, நல்லா தெரியுது நம்மளுடைய பாதையை அவர் எப்படி அழகாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று. ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எப்படி கரத்தில் தருகிறோப்பா. வெட்கப்பட்டதற்கு பதிலாக ஆனந்த கழிப்பை கொண்டு நிரப்புகிற தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா ரபாஷ்யாந்தரே. என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் சொல்லுவோம். ஆண்டவரே, உங்க ஜனம் நாங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். பரிசுத்த பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து செல்லுகிற பாதையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஏமாற்றங்கள், வேதனைகள், மன போராட்டங்கள், ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் எங்களை அற்புதகரமாக அதிசயகரமாய் நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் பரிசுத்த கரம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய எல்லைகளை விரிவாக்குவீராக. அவர்கள் கடந்து செல்லுகிற நிந்தைக்கும் அவமானத்திற்கும் லட்சைக்கும் பதிலாக ஆண்டவரே மகிழ்ச்சி உண்டாக்கும் விதத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் அதிசயத்தின் கரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. உங்கள் அற்புதத்தின் கரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு இடைபெற்றிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. உங்கள் பரிசுத்த நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. நாங்கள் கடந்து செல்லுகிற பாதை யோசேப்பை போல வேதனை நிறைந்ததாய் காணப்படலாம். முடிவில் நீங்கள் சொன்னதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்கள் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்று நீர் யோசேப்போடு இருந்தீரே, ஆபிரகாமோடு இருந்தீரே, யாக்கோபோடு இருந்தீரே, ஈசாக்கோடு இருந்தீரே ஆண்டவரே.
ஆண்டவரே பரிசுத்தவான்களோடு இருந்தீரே, அதே தேவன் நீர் இன்று எங்களோடு இருந்து எங்களையும் நடத்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போகிற எங்களுடைய இருதயங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீங்களே, தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்கள் வாழ்க்கையை தருகிறோப்பா, எங்கள் ஊழியத்தை தருகிறோப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குடும்பத்தை தருகிறோப்பா, தரிசனங்களை தருகிறோப்பா, திட்டங்களை தருகிறோப்பா. திட்டங்களை தருகிறவரும் அதை நிறைவேற்றுகிறவரும் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை சார்ந்து இருக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க டாடி. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மாத்திரம் சார்ந்து இருக்கிறவர்களாக, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. எங்களையே அர்ப்பணிக்கிறோம், எங்களையே சமர்ப்பிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உங்கள் பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஆண்டவரே மாலை ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் நிரம்புகிறதற்காய் நன்றி. தேவ கரத்திற்குள்ளாய் நீங்கள் எங்களை மூடி மறைக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பகுதியில் உங்கள் பிரசன்னத்தின் கரம் வெளிப்பட்டதற்காய் நன்றி. தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, கர்த்தருடைய மகிமை எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை விளங்குகிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவராக மாத்திரமல்ல, நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த இடங்களில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ, எந்தெந்த இடங்களில் நாம் தளர்ந்து போயிருக்கிறோமோ, எந்தெந்த இடங்களில் நாம் இதிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்ற கேள்வியோடு இருக்கிறோமோ, கர்த்தர் சொல்லுகிறார் டபுள் ஆனர், டபுள் போர்ஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் தந்து நம்மளை சந்தோஷப்படுத்த விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நாம் குழம்பி நிற்கும் போது கர்த்தரும் குழம்பிடுறாருன்னு நம்ம குழம்பி போயிருக்கிறோம். ஆனால் அவர் குழம்பவே இல்லை. நாம் அவரை நம்பி அவருடைய கரத்திற்குள்ளாய் இருந்தோம் என்றால் நம்மை அவர் நேர்த்தியாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியாது ஏன் இந்த பாதை வழியாய் நாம் கடந்து செல்கிறோம் என்று. இந்த கடினமான பாதைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையின் சாட்சியாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியங்களை உங்களுக்கு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. வந்த யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.